வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு பாதி நாள் கிளாஸ் போட்டிருக்கேன். மீதி உள்ளதை ஃபஸ்ட்டுருந்தே நம்ம சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் புரியும். இது ஏன்னா டைம் அதிகமாக இருக்கனால 2 வீடியோவாக போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டுருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் அது மாதிரி சிம்பிளாகவும் டிசைன் பண்ணலாம். நெக்கோட ஒயரை 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கீழே தாமரைப்பூ போட்டுக்கலாம். அழகாக ஒரே மாதிரி அளவு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஏன்னா ஒரு டைம் வரைஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல கூட குறைய இருக்குது அப்படின்றது நம்ம கரெக்டாக வரைஞ்சி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக யூனிக் கட் பண்ணிக்கலாம். யூனிக் அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பூ இருக்கிறத அப்படியே தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சிட்டாச்சு. முடிச்சுட்டு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். சாரீ கலருக்கு நான் பைப்பிங் எடுத்திருக்கேன். இது சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் டிசைனுக்கு. சாரியிலேருந்து கட் பண்ணலை. சாரியில் ஃபுல்லாக ஜரி இருக்கனால நான் சாரியிலேருந்து என்னால் கட் பண்ணாலும் அதை டிசைன் பண்ண வராது. அதனால் நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அழகாக உருட்டி தைங்க. இப்போ நான் உருட்டுற மாதிரி நீங்களும் உருட்டி வைங்க ஒரே மாதிரி. இது மாதிரி கரெக்டாக உருட்டுங்க. ப்ளவுஸும் சில்க் காட்டன் தான். நான் ரன்னிங் ப்ளவுஸ்னால பார்டரை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சில்க் காட்டன் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஈஞ்சிட்டே வர மாதிரி இருந்துச்சு. அதனால் ப்ளவுஸ் சில்க் காட்டன் எடுத்துகிட்டு பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டி தைச்சிருங்க. பிங்க் அண்டு க்ரீனு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த டிசைனும் பாருங்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம் ஒரே மாதிரி. நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி எடுத்துருங்க. கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த கைக்கு பிங்க் கலர், அதாவது கீழே கொஞ்சம் பைப்பிங் இருக்க மாதிரி பார்டர் விட்டுட்டு மேலே இந்த சில்க் காட்டனில் நான் பார்டர் கொடுக்குறேன். ஏன்னா அந்த பிங்க் கலர் தெரியணுன்றதுக்காக. நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அது கீழே கொஞ்சம் பைப்பிங் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே மடித்து பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ 2 கைக்கு நம்ம தைச்சாச்சு. தைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த பூ வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கேன்வாஸில் வச்சு தைச்சிடலாம். அழகாக ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் எனக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம் நான் தைச்சதும் கிடையாது. இந்த சைடில் வர தாமரைப்பூ தான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்படி சென்டரில் தாமரைப்பூ டிசைன் நான் வச்சது இல்லை. ஆனால் இது சூப்பராக வந்துச்சு. நானும் பயந்துக்கிட்டே தான் தைச்சேன். எப்படா வரப்போகுது, நம்ம தைரியமாக கட் பண்ணுறோம், அது சரியாக வந்துடுமோ என்னமோன்னு பயந்தேன் ஓரளவுக்கு. ஆனால் நல்லா தான் சூப்பராக வந்துருந்துச்சு, பயம் இல்லாமல். அதுக்கப்புறம் அப்பாடா பரவாயில்ல, நல்லா அழகாக வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நம்பி நம்ம ஒரு வேலை செய்யும்போது அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பண்ணுங்கள். அப்புறமா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, பேச்சை குறைச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் தைக்கிற தையலே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு கேட்டதுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்காக ஆயிடுச்சு. என்னடா இப்படி நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் சட்டுன்னு
நல்லாவே இல்லைன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு க்ரீன் கலரில் சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு அடியிலையும் நான் வந்து க்ரீன் கலர் பீஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது 2 பக்கமும் நம்ம கிளாத் வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணோம்ல, அந்த பக்கம் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணலாம். ஒரு பக்கம் நான் மடித்து விட்டு கிராஸ் பீஸாக மடித்து விட்டுட்டு தைக்கிறேன். இப்போ மேலே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா மடித்து விட்டுட்டு நம்ம தைக்கும்போது அடியில் நம்ம சுற்றிலும் கொண்டுட்டு வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து அதில் சேர்த்துடும் போது மறுபடியும் நம்ம திருப்பி பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு பிசுறு தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி விட்டுடலாம். அது உங்கள் டக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் தையலே நல்லா இல்லை, நீங்கள் நல்லாவே தைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி மீடியான்னு அது வந்து நம்ம இப்போ நெட்டில் போடுறது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் பெருசாக எடுத்துக்கல. சரி நல்லா இருக்குன்னு சொல்கிற 100 பேர் இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல ஒருத்தரனாச்சும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சரி அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு இல்லை. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது வந்து பிடிக்கிறது எப்படி நம்ம மனசார ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி பிடிக்காததையும் ஏற்றுக்கணும். அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சகோதரி சரி சொன்னோம் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ இந்த பிசுரெல்லாம் சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஒரே மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி உள்ளதுக்கும் நம்ம வந்து தைச்சிட்டு, அதாவது வந்து 2 பக்கமும் நான் கிளாத்து க்ரீன் கலர் வர மாதிரி நடுவில் வந்து கேன்வாஸ் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டியிருக்கோம். அது 1/2 இன்ச்சு வந்து தையலில் போயிடும். அந்த 1/2 இன்ச்சில் இருந்து தான் நீங்கள் பைப்பிங் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் நீங்கள் உள்ளே போயிடும், வரைஞ்சி உள்ளே போயிடும். அதனால் வந்து அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ண விடாடி நீங்கள் சும்மா மடித்து ஹெம்மிங் கூட பண்ணி விடலாம். இல்லைன்னா ஒரு ஓரமாக தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணாலும் அந்த பிசுறு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ கரெக்டாக அந்த தையல் மேலே வச்சு இன்னொரு பீஸை வச்சு தைச்சி எடுத்துடலாம். தையல் மேலே வச்சு அந்த இன்னொரு பீஸும் தைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த பள்ளத்திலே போடுங்க, பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க. இப்போ அந்த நடுவில் சென்ட்ரு இந்த கோபுர டிசைன் இருக்குல்ல, அதையும் வச்சு தைச்சிடலாம். இப்போ சுற்றிலும் நம்ம தைச்சி எடுத்துடலாம். இப்போ அதையும் இந்த பக்கமும் சேர்த்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், அழகான ஒரு தாமரை வந்து ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. இவ்வளோ அழகாக வரும்னு நானே எதிர்பார்க்கல. இப்போ முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். செமையாக இருக்குது. இப்போ வந்து நான் வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன். அது மேலே வச்சு நம்ம கரெக்டாக அதை தைச்சி எடுத்துடலாம். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும், இல்லை இப்போ சுற்றிலும் தையல் போகிறதுக்கு வந்து கிளாத்து நமக்கு வேணும் இல்லையா. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கிளாத்து வந்து அதை விட வந்து ஒரு அந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு உயரம் வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்கள் நெக்குக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இருக்கிற அளவை சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தைக்கலாம். இப்போ நான் கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சென்டரும் அதாவது மேலோட கழுத்தோட உயரமும் அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ அந்த பைப்பிங்கை ஒட்டியே நம்ம அந்த பைப்பிங்கும் சேர்த்து நம்ம தைச்சி எடுத்துடலாம்.
இது வரைக்கும் தான் வந்து நான் போட்டப்போ சொல்லி கொடுத்துருந்தேன். இதுக்கு அடுத்து சுற்றிலும் நம்ம டிசைன் பண்ணது நாட்டு டிசைனு அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தரல. இது வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். சரி மறுபடியும் மொத்தமாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் மறுபடியும் மொத்தமாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுட்டு பைப்பிங் மேலே பள்ளத்திலே தையல் போட்டுவாங்க. அந்த பைப்பிங்கோட ஒட்டியே நீங்கள் போட்டுவாங்க. ஏன்னா வந்து கழுத்து வந்து நம்ம அந்த வரைஞ்சது போல் தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் கழுத்தோட அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் பயப்படாமல் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. நல்லா பைப்பிங்கை ஒட்டியே வைங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றிலும் இங்கே மேலே அடையாளப்படுத்திருக்கிறது வரைக்கும் அந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ அடுத்த டிசைன் நம்ம பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிங்க்குக்கும் இந்த க்ரீனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த பூ டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம முக்கோணமாக மடிச்சுட்டு இது பூரா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தாமரைக்கு ஏற்று இந்த சைடில் வைக்கிறதுக்கு ஏற்ற டிசைன் இது தான். ஏன்னா அதுவும் பூ மாதிரி இருக்குது, இதுவும் அந்த ஊசியாக அந்த பூ மாதிரி வரனால இதுதான் சூட் ஆகும் இந்த டிசைனுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே, ஏன்னா கழுத்தை சுற்றி நம்ம கொடுக்க போகிறோம் முன்னாடி வரைக்கும். அதனால் கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒரு பீஸ் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு சரியான அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வச்சு தைக்கும் போது அதாவது வந்து உயரம் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக இருக்காமல் ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் லேஸ் தான் வைக்கிறேன். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் ஒரு நூலளவு தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி நான் லேஸ் வச்சு ஒரு லைன் தையல் போடுறேன். லைட்டாக கழுத்தை இழுத்துக்குங்க. நம்ம அந்த கேப் விடுறது வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். எங்கேயும் கூட குறைய இருக்கக்கூடாது. இப்போ நம்ம லேஸ் வச்சு தைக்கிறது அடியில் இருக்க கிளாத்துலேயும் அந்த பூ டிசைன் கீழே இருக்க கிளாத்துலேயும் விழுந்துடும். அப்போ வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம போடுறப்ப வந்து உங்களுக்கு பிரியாது. இப்போ இது ஒரே மாதிரி நம்ம சுற்றிலும் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் தைச்சிடலாம். கை வந்து அந்த பார்டர் மடங்காமல் இருக்குது. நான் கையை ஆம்குள் சுற்றி ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். அதை நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பார்டர் வந்து தூக்கிட்டு இருந்துச்சு. அதை நீட்டாக நான் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பீஸ் வந்து நெருக்கமாக தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப தள்ளி இல்லை. ஏன்னா வந்து நம்ம அந்த லேஸ் வச்சு உள்ளே கொடுத்து தைக்கிறப்ப உங்களுக்கு ஒரே அளவாக வரும். ஏன்னா சும்மா நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வருது. நானும் நிறைய டிசைன் வச்சு பார்த்துட்டேன். அதனால் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து லேஸ் அடிச்சுட்டா அதுக்குள்ளே கொடுத்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. பிசுறு வெளியில் தெரியக்கூடாது. நல்லா உள்ளே தள்ளிட்டு தைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாமரை டிசைனுக்கும் இதுவும் மேட்சாக இருக்குது. நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியான டிசைன் தான். எல்லாருமே பண்ணலாம். பார்க்க தான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆனால் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்க டிசைன் தான் இது. இதே மாதிரி முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க.
கையில் பெரிகூசி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. ஏன்னா வந்து ரொம்ப முன்னாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிஞ்சுட்டு வந்துடும். நல்லா உள்ளே தள்ளி வச்சு தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் கொடுக்கணும். முன்னாடி வந்து ஒரு 10 இல்லைன்னா ஒரு 10 பீஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும். கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த லேஸில் வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துட வேண்டியதான். 10 பீஸ் தைச்சிங்கன்னா போதும். நான் நாட்டு வந்து கோல்டன் கலர் ரோப் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசுறு எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு நல்லா தூக்கி விட்டு தைச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கும் இந்த இது டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். நாட்டுக்கு வந்து ஒரு 10 பீஸ் வேணும். அதை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன் நான். ஒரு 5 பீஸ் வந்து சேர்ந்து அப்படி தைச்சிக்கோங்க. இது வந்து அகலம் வந்து 4.5 இன்ச்சு, உயரம் வந்து 4.5 இன்ச்சு நல்லா அகலமாகவே கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நூலெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. அப்படியே திருப்பி பிசுறும் கட் பண்ண தேவையில்ல. அப்படியே திருப்பி வச்சு அந்த தையல் மேலே தையல் போட்டுவாங்க. இப்போ சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சு இந்த 5 பீஸும் வச்சு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அடுத்து அந்த பீஸை வச்சு திருப்பி அந்த தையல் மேலேயே கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. ஏன்னா அந்த தையல் மேலே நம்ம தையல் போடும்போது கரெக்டாக ஒரே அளவாக தையல் விழுகும். இப்போ தையல் போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் வச்சு ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ நான் நாட்டு கயிறு எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்பக்கமாக வச்சு, அதாவது வந்து நல்ல பக்கம் வச்சு திருப்பி இந்த ஓரத்துலேயே தைச்சி விட்டுறலாம். கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாட்டு தைச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பீஸர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது அப்படியே 2 தையல் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு இந்த பீஸர் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ அந்த டிசைனுக்கு மேட்சாக நம்ம வந்து நாட்டும் ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் விரும்புகிறீங்க வந்து இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக நாட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எல்லோரும் நாட்டு விரும்புறது கிடையாது. கொஞ்சம் வயசு பொண்ணுங்க மட்டும்தான் வந்து நாட்டு விரும்புகிறாங்க. கொஞ்சம் ஏஜானவங்களாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். இது காலேஜ் போகிற பொண்ணுக்கு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா அடிப்பக்கமும் நல்லா ஹெமிங் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா அது கம்பி கம்பியாக இருக்கும் இல்லையா அந்த நாட்டில் அடியில், அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சிரும். அப்புறம் பிரிஞ்சது இல்லாமல் நமக்கு முதுகில் போடும்போது அப்படியே அந்த குத்தும் உங்களுக்கு. அதனால் நூல் வச்சு நல்லா டைட்டாக அந்த பிசிறு தெரியாத அளவுக்கு தைச்சி விட்ருங்க. கட்டரை வச்சு நூலை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. மெயினாக ப்ளவுஸுக்கு நீட்னஸ்ஸே நூல் கட் பண்ணுறது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கு நான் மேலே நூல் வந்து 3 நூல் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதாவது வந்து ஒரு கோடு பெருசு, அதுக்கு அடுத்து 2 கோடு சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு நான் ஒரு இதில் வந்துட்டு 2 நூல், இன்னொரு இதில் 1 நூல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நைட்டில் தைச்சோனால லைட் போடுவோம் தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நமக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா வந்துட்டு தையல் வந்து தள்ளி போயிடுது. அதனால தான் லைட் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து 2 தையல் நம்ம திருப்பிடலாம்.
அந்த இது வரைஞ்சது போல் நம்ம தைக்கணும். இது வந்து கொஞ்சம் தள்ளி கிள்ளி போயிடுச்சுன்னா அந்த ஷேப் கிடைக்காது, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம வரைஞ்சது போல் அழகாக தைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த இது ஒன்றுக்கும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ மேலே 3 நூல் போட்டிருக்கனால நல்லா அது வந்து ஒரு திக்கான ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியும், மிஷின் எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேயாச்சும் கோணலாக தையல் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரித்து தான் மறுபடியும் சரி பண்ணணும். அப்படியே விடாதீங்க, அந்த லைன் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பாசி வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து பாசி வச்சிடலாம். இது அதோட சாரீ. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கோல்டன் கலரில் நான் பாசி வச்சுருக்கேன். கோல்டன் கலர் தான் வச்சுருக்கேன். நான் பிங்க் கலர் வைக்கலான்னு பார்த்தேன், அது அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் வச்சுட்டேன். இப்போ இந்த நாட்டும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதையும் சொல்லுங்கள். இல்லை இது வேறு மாதிரி எப்படி தைச்சிருந்தா நல்லாயிருக்குன்றதை வந்துட்டு உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இல்லை எப்படி வேறு டிசைனும் நீங்கள் வந்து இப்படி தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சிஸ்டர், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைனும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஐடியாவையும் நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றி நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக எடுத்தோன்னே இருந்த அப்படியே டேக்கோடு எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.